டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் நேத்து குடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. எலக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு துணை போயிருக்கு. ஃபேக்கான வோட்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள எலக்ஷன் கமிஷன் மேல திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வச்சிருந்தாரு. இதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்றது போலயும் சொல்லியிருந்தாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக மோடி ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு மோசடி வழியில் தானே தவிர மக்களுடைய வாக்குகளை பெற்று அல்ல அப்படின்னு சொல்லி வாய்மொழியில் இத்தனை நாட்கள் நாம் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டிருந்தோம். அதை டெக்னிக்கல் ப்ரூஃபை காட்டியே இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி அப்படின்றதுதான் என்னுடைய முதல் பார்வை. அதுவும் 543 தொகுதிகள் இருக்கிறது. அதுல ஒரு எம்பி தொகுதி எடுக்கிறார். அந்த ஒரு எம்பி தொகுதியிலுமே ஒரு எம்எல்ஏ தொகுதி எடுக்கிறார். அந்த எம்எல்ஏ தொகுதியில் மட்டும் 1,00,000 வாக்குகள் போலியான வாக்குகளாக பிஜேபிக்கு போயிருப்பதை இன்னைக்கு அமலப்படுத்திருக்கிறார் அப்படின்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் எந்த அளவுக்கு மோசடியாக இந்த 2024 தேர்தல் அதன் பின்பு அந்த தேர்தல் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ராகுல் காந்தி 5 வகையான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஒண்ணு, ஒரே வாக்காளர் பல இடங்கள்ல வாக்களிக்கிறாங்க அப்படின்ற பேர்ல 11,965 பேர் அப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு. இரண்டாவதா என்ன சொல்றாருன்னா, போலி முகவரி, அதே போல இல்லாத முகவரி, அப்படி ஒரு முகவரி இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா 40,009 பேர் அப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு. செல்லாத புகைப்படங்கள் அல்லது இல்லாத புகைப்படங்கள், ஒரே போட்டோவே பல இடங்கள்ல இருக்கும் அல்லது போட்டோவே இல்லாம இருக்கும் வாக்காளர் பட்டியல்ல. அப்படி 4,132 பேர். ஒரே முகவரியில கும்பல் வாக்காளர்கள் அப்படின்ற பெயர்ல 10,452 பேர். ஃபார்ம் 6 புதிய வாக்காளர்கள் ஃபார்ம் 6 கொடுத்துதான் ஓட்டர் ஐடியை வாங்க முடியும், ஓட்டு போட முடியும். அப்படி 33,692 பேர் ஃபேக் ஓட்டர்ஸ் கிரியேட் பண்ணி மொத்தம் 1,250 ஓட்டுகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இப்படி பிஜேபி உருவாக்கி இருக்கு. ஒரு எம்பி தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் வரும். அதுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே இவ்வளவு வாக்குகள் வித்தியாசங்கள் வருகிறது அப்படின்னா, இவங்க வச்ச அஜெண்டா என்ன? ஆட்சிக்கு நாங்க 400 சீட்டை பெற்று வருவோம், 400க்கும் மேலான சீட்டு உறுதி அப்படின்ற அஜெண்டா தான் வச்சாங்க. அப்ப 400 சீட் என்பதை மக்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பே ஒரு ஆளை கணிக்க முடியுது அப்படின்னா, அப்ப அதற்கு முன்பே இவங்க இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் வகுத்துட்டாங்க. வாக்காளர் பட்டியல்ல எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த பூத்து வரைக்கும் சேர்க்க வேண்டும் என்று மிக பெரிய அளவுக்கு வேலை பார்த்து இவங்க போலியான வாக்காளர்களை முன்பே சேர்த்த பின்புதான் 400 சீட்டு அப்படின்ற அந்த பார்வையவே, அந்த எண்ணிக்கையவே இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான். இப்ப ராகுல் காந்தி இப்படியான குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. எப்படியான குற்றச்சாட்டை வச்ச பிறகு தேர்தல் ஆணையத்திடம் 3 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, ராகுல் காந்தி சொல்வது பொய் அப்படின்னு நிரூபிக்கலாம். ஏன்னா 7 அடி உயரம் கொண்ட அந்த பேப்பர் கட்டுகளை காமிச்சு அத்தனை கட்டுகளையுமே மேனுவலாக எடுத்து நாங்க செக் பண்ணி 6 மாசத்துக்கு மேலாக நாங்க ஆய்வு பண்ணோம் அப்படின்றாரு ராகுல் காந்தி. அப்ப ஒரு ஒரு போட்டோ இருக்கு, ஒரே வாக்காளர் பல பூத்துகள்ல இருக்காரா அப்படின்றத அந்த ஒரு வாக்காளருடைய பேரை வச்சு அந்த 7 அடி உயரம் கொண்ட அந்த பேப்பர் கட்ல இருக்க ஒவ்வொரு பக்கமா வாரியாவும் நம்ம செக் பண்ணணும். எல்லாத்தையும் செக் பண்ணாதான் ஒரு வாக்காளர் இப்படி நிறைய இடத்துல இருக்கிறான்னு. அப்ப 11,000 வாக்காளர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்திற்கு மெனக்கெட்டு இருப்பார் ராகுல் காந்தி. அவருடைய உழைப்பை யோசிச்சே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட உழைப்பை கொடுத்து இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாருல. ராகுல் சொல்வது பொய், நாங்க நேர்மையானவங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திடம் மிஷின் ரீடிங் அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்கு, எலக்ட்ரானிக் டேட்டாவாக இருக்கிறது. இப்ப நம்ம ராகுல் காந்தின்னு போட்டோம்னா அந்த தொகுதியில எத்தனை ராகுல் காந்தி இருக்காங்கன்றத ஒட்டுமொத்தமா காமிச்சிடும். ஒரு 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 ஹவுஸ் நம்பர் அடிக்கிறோம், இல்ல ஒரு தெரு பேர் அடிக்கிறோம், இல்ல ஒரு ஏரியா பேர் அடிக்கிறோம்னா அந்த ஏரியால எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்றத ஃபுல்லாத்தையும் காமிச்சிடும். அப்ப எலக்ட்ரானிக் டேட்டா மூலமாக 30 செகண்ட்லயே என்னால கண்டுபிடிக்க முடியும்ன்றார் ராகுல் காந்தி. நான் 7 அடி பேப்பரை வச்சு நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆய்வு பண்ணிருக்கேன். எலக்ட்ரானிக் டேட்டாவை இந்த இசிஐ கொடுத்தாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 30 செகண்ட்ல என்னால எல்லா தொகுதியிலையும் கண்டுபிடிக்க முடியும்ன்றாருன்னா, அதே 30 செகண்டை பயன்படுத்தி ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லலாமா இல்லையா? ஏன் சொல்லல? ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படின்றாங்க. எதற்காக டிக்ளரேஷன் ஃபார்ம்? ராகுல் காந்தி அந்த பகுதியை சேர்ந்த வாக்காளர் இல்ல. அப்ப அந்த பகுதியை சேர்ந்த வாக்காளர் தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கணும் அப்படின்றத அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு விதி.
அப்ப ராகுல் காந்தியை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதற்குமே ராகுல் காந்தி மிக தெளிவாக என்ன சொன்னார், நான் வந்துட்டு ஒரு தொகுதியை ஒரு சாம்பிளா தான் காட்டுறேன். இது நாடு முழுவதும் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா நடந்திருக்கு, ஹரியானால நடந்திருக்கு, டெல்லியில நடந்திருக்கு. எல்லா மாநிலங்கள்லயுமே எல்லா 2024 தேர்தல் முழுவதும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் எதிர்க்கட்சி தலைவராக இது சொல்கிறேன். நான் அரசியல்வாதி. என்னுடைய பேச்சு மக்களுக்கு இது ஒரு ஓட்டு மாதிரிதான். அதையே எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறார். அப்ப ராகுல் காந்தியை கார்னர் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு தேர்தல் ஆணையத்திட்ட இருந்துமே அதை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த மாட்டேது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, தேர்தல் ஆணையம் இங்க அம்பலப்பட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போனதுனால ராகுல் காந்தி இவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்காததுனாலதான் இன்னைக்கு விழிபிதுங்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்கிற மத்த மாநிலங்கள்லாம் ராகுல் காந்தியை போல மற்றவர்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி கண்டுபிடிச்சிடக் கூடாது என்பதற்காக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அதே போல பீகார், இந்த மாநிலங்கள் அத்தனையிலுமே இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டை ஃபுல்லா நீக்குறாங்க. தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல இருந்து ஓட்டர் லிஸ்ட்டை ஃபுல்லா நீக்குறாங்க. ஏன் நீக்கணும்? பயம் இல்ல, ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அப்படின்னா எதற்காக தேர்தல் ஆணையம் இதை நீக்கணும்? அப்ப ராகுல் காந்தி வைத்த அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு தொகுதிக்கான குற்றச்சாட்டாக அதை மாத்திரணும். நாடு முழுவதும் ராகுல் காந்தியை போல எப்படி நம்ம இவங்க பாண்ட் விஷயத்தை வெளியிட்டாங்க. சீரியல் நம்பர் வெளியிட சொன்னா வெளியிட மாட்டேங்கிட்டாங்க. வெறுமனே யாருக்கு யாரு எங்க கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில் கடைசி வரைக்கும் வெளியிடல. ஆனாலும் சமூக வலைதளத்துல மக்கள் அதை பொருத்தி பார்த்து இவங்க கொடுத்தாங்க, இந்த தேதியில கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்துறாங்கல்ல. ஒவ்வொருத்தவரும் தனித்தனியாக எடுத்து இந்த கம்பெனி இவ்வளவு கோடி ரூபாயை பிஜேபி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியதை போல மற்ற மாநிலங்கள்லயுமே இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அவசரமாக இரவோடு இரவாக அந்த ஓட்டர் லிஸ்ட ஃபுல்லாத்தையும் நீக்கிறாங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல இருந்து. அப்ப குற்றம் அம்பலப்பட்டு போய்விட்டது. இந்த குற்றம் அம்பலப்பட்டு போனதற்கு கடிவாளம் கட்டக்கூடியது யார்? தேர்தல் ஆணையத்தை உடனடியாக எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முற்றுகையிடணும். தேர்தல் ஆணையம் வழக்கம் போல நீங்க இப்போ ஏன் டிக்ளரேஷன் ஃபார்மே அவங்க கேக்குறாங்கன்னா, இந்த ராகுல் காந்தி கிளப்பி இந்த புயலை ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டுடலாம். இந்த காரணத்தை வச்சு இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி காட்டிடலாம் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுது. அப்ப தேர்தல் ஆணையத்தை இங்க லீட் பண்ண விடக்கூடாது. எதிர்க்கட்சிகள் நேற்றைக்கு உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்ன மம்தா பானர்ஜி நேற்றைக்கு ராகுல் காந்தி வீட்டுல வந்திருந்த பாட்டை, உத்தவ் தாக்கரே வந்திருந்தாரு, சரத்பவார் வந்திருந்தாரு. இவங்க எல்லாம் வெளியேறணுங்க. எனக்கு இந்தியா கூட்டணி வேணாம், நாங்க தனியாவே நின்றுக்கிறோம் வெளியேறின அத்தனை பேருமே நேற்றைக்கு ராகுல் காந்தியுடைய இல்லத்திற்கு ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கும் போட்டு காட்டியிருக்கிறாரு எல்லா விஷயத்தையுமே. அப்ப இன்னைக்கு இந்தியா கூட்டணி அத்தனையுமே ராகுல் காந்தி ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த எம்பிக்களுமே இந்தியா கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 எம்பிக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 200 எம்பிக்களையுமே திரட்டி கொண்டு தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு பேரணியை ராகுல் காந்தி தலைமையில் நடத்த வேண்டும். அது நடத்தினால் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடி என்பது உருவாகும். அப்படி நடத்தினால் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துல இது ஒரு சூமோட்டா வழக்காக எடுக்கப்படும். ஏன்னா என்ன கேட்கிறேன், உச்சநீதிமன்றம் இதற்கு பின்பும் ஏன் அமைதியாக்குது? பீகார் சாரை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு மனுக்கள் போன போதும் கூட டிராப்ட் ரோலே வெளியாயிருச்சு. ஆனா டிராப்ட் ரோல் தானே வெளியாயிருக்கு. கடைசி நேரத்தில் கூட நாங்க அதுக்கு தடைபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க உச்சநீதிமன்றம். இறந்ததாக சொல்றவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேரை காட்டுங்க, அல்லது உயிரோட இருக்கிறவங்க இறந்துட்டதாக சொல்லி அந்த பட்டியல்ல போட்டிருக்கிறாங்க, அப்படியா ஒரு 15 பேர் காட்டுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி மிக தெளிவாக டெக்னிக்கலாகவே ஆதாரங்களை வெளியே காட்டிட்டாருல. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? உச்சநீதிமன்றம் எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் ரிசல்ட்டை மாத்தினாங்க, சிசிடிவி ஆதாரம் கிடைச்ச பிறகுதான் ரிசல்ட்டை மாத்தினாங்க. இன்னைக்கு அப்பட்டமா ராகுல் காந்தி ஃபேக் ஓட்டர்ஸ் ஃபுல்லா ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறாரு. இன்னமும் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை. இன்னமும் தேர்தல் ஆணையத்தை அது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அவங்க மீது நாங்களால் தலையிட முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா ஜனநாயகத்தை இந்தியாவுல துடைத்தெறிந்து விடுவார்கள் என்ற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இப்ப நீங்க வந்துருச்சு. இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர் வெளியிட்ட இந்த ஆதாரங்களுக்கு இது பட்னாவிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுலுடைய ஒரு பகுதி மூளை துளைந்து விட்டது போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எதிர்க்கட்சிகள் அவர் கொடுத்த அந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது தனி மனித தாக்குதல் எப்போ வரும் தெரியுமா? தாங்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல, தாங்கிட்ட எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல அப்படின்றப்பதான் டக்குன்னு தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க.
இவங்க தனி மனித தாக்குதல் பண்ண லிஸ்ட் எல்லாம் பாருங்களேன். ராகுல் காந்தி எப்பெல்லாம் பூதாகரமாக ஒரு விஷயத்த கொண்டு வராரோ அப்பெல்லாம் பப்புன்னுவாங்க. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சாதியே தெரியாதவன்லாம் சாதியை கேட்கிறான் அப்படின்னுவாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துல மிகப்பெரிய ஒரு மோசடியை கொண்டு வந்து அம்பலப்படுத்தியவுடன் மறுபடியும் தனிநபர் தாக்குதல் பண்றாங்க. இப்ப இவிஎம் மீதான குற்றச்சாட்டை வைக்கும் போது உச்சநீதிமன்றம் இவிஎம்க்கு தடை பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, எதிர்க்கட்சிகளுக்கு விடப்பட்ட அறை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலே பண்ணாரு. இத்தனைக்கும் தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். இவிஎம் ஓகே செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டா மனுதாரரா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லணும். ஆனா மோடி எங்களுக்கு கிடைத்த வெற்றின்றாரு. அப்பெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு உடனின்று அந்த வெற்றியை கொண்டாடிய மோடி இப்ப ஏன் எங்க போனாரு? இன்னைக்கு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி மட்டுமா குற்றச்சாட்டை வச்சாரு? மோடி ஓட்டு திருட்டை பண்ணியிருக்கிறார் என்று நேரடியாக வச்சிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் அவங்க மட்டும் அதை பண்ண முடியும்? அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட முடியுமா? அப்ப ஆளுங்கட்சியுடைய தொடர்பை வைத்துக் கொண்டுதான் அதை பண்ணிருக்கிறாங்க. ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பண்ணது மோடியை தான். எனக்கு மோடி மீதே இப்ப நீங்க சந்தேகம் வருது. அவரே தோற்று விட்டாரா? அப்ப நாடு முழுவதும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அதாவது வெறும் 240 சீட்ல மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல. ஆனா அவங்க டார்கெட் என்னது? 400 சீட்டுக்கு இவங்க இது போன்ற ஒரு ஓட் சோரியை பிக்ஸ் பண்ணிட்டு மக்களுடைய எழுச்சியின் காரணமாக 240 சீட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பெங்களூருடைய அந்த மத்திய தொகுதி லோக்சபா தொகுதியில 1,00,000 போலி ஓட்டுகள் போட்டும் கூட 30,000 ஓட்டுல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப 70,000 ஓட்டு சர்ப்ளஸ் ஆகுதுங்க. அப்போ நாடு முழுவதும் 2,000 ஓட்டு, 3,000 ஓட்டு, 50,000 ஓட்டு இப்படிலாம் ஜெயிச்சது எல்லாமே 1,00,000 ஓட்டு, 1,50,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்து 240க்குள்ள அவங்க சுருங்கி இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு அலை இந்தியா முழுவதும் உருவாயிருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. வாரணாசியிலே அவர் ட்ரெயின்ல தான் இருந்தாரு. அவரு காங்கிரஸ் உடைய வேட்பாளர் தான் முன்னிலையில் இருந்தாரு. அந்த செய்தியவே மறைச்சாங்க. திடீர்னு இவர் முன்னாடி வந்தாரு. வெறும் 1,50,000 ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு. ஒரு பிரதமர் 1,50,000 ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிப்பது என்பது மிக மிக கீழான ஒரு விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க அந்த பட்டியல் இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் வாங்கின அந்த ஓட்டு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இந்த முறை வாங்கினது 9வது இடம் அவருக்கு. கடைசிக்கு முதல் இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு மோசமான வாக்குகளை இவங்க வாங்கியிருப்பாங்க. கர்நாடகாவிலேயே 1,00,000 ஓட்டு. அப்ப உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு ஓட்டுகள் அவங்க வச்சிருக்கலாம்? மத்திய பிரதேசத்துல எவ்வளவு ஓட்டுகளை அவங்க உருவாக்கி இருக்கலாம்? குஜராத்ல எப்படி உருவாக்கி இருக்கலாம்? அப்ப வாஸ் அவுட் ஆக்குனாங்களே மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்லயும். இதெல்லாம் இப்படிதான் இவங்க கொண்டு வந்தாங்களா? அப்ப உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு ஓட்டுகளை சேர்த்தும் கூட இவர்கள் தோல்வி அடைஞ்சாங்களே. அங்க சைக்கிள் சின்னம் தானே வெற்றி அடைஞ்சு, சமாஜ்வாதி தானே வெற்றி பெற்றாங்க. பீகார்ல இப்படிதான் அவங்க நிதிஷ்குமாரும் அவங்களும் கூட்டணி வெற்றி பெற்றதா? எவ்வளவு பெரிய எழுச்சி அலை ஹரியானால வீசுச்சு. ஜாட் இன மக்கள் அத்தனை பேருமே மோடி அரசுக்கு எதிராக இருந்தாங்க. அங்க மல்யுத்த வீராங்கனைகள் அத்தனை பேர் அந்த மக்களுடைய போராட்டம், அந்த பெண்களுடைய போராட்டம் என்பது ஹரியானால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கம் ஏற்பட்ட போதும் கூட பெரும்பான்மையை பெற்று பிஜேபி ஆட்சிக்கு வராங்க. இத்தனைக்கும் மனோகர் கட்டார் இல்ல. புதிய ஒரு ஆள் சிஎம் ஆக்கப்படுகிறார். அவர் தலைமையில இவ்வளவு பெரிய வெற்றி பெற முடியுது அப்படின்னா என்ன அர்த்தத்துல தேர்தல் நடக்குது? மோர்பி பாலம் இழுந்து விழுந்துச்சு குஜராத் தேர்தலுக்கு முன்னாடி. அங்கே பிஜேபி மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறாங்க. மத்திய பிரதேசத்துல வெற்றி பெறாங்க. ராஜஸ்தான்ல வெற்றி பெறாங்க. டெல்லி தேர்தல்ல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டிடுறாங்க. அந்த தேர்தலையுமே வாஸ் அவுட் ஆகுறாங்க 2 கூட்டணியும் சேர்ந்து. மகாராஷ்டிரா தேர்தல்ல 2024ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை இந்தியா கூட்டணி பெறாங்க. 5 மாசத்துக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே பல்லாயிரம் ஓட்டுகள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கப்படுது வாக்காளர் பட்டியல்ல. 5 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 80 சீட்டு கூட வெற்றி பெறாத பிஜேபி, அதாவது நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும் போது 40 சீட் 48 சீட்டு கூட வெற்றி பெற முடியாத பிஜேபி 140 சீட்டுகளை வெற்றி பெறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றதுக்கு இப்போ நம்மளுக்கு விடை கிடைக்குது. நம்ம எல்லாம் இவிஎம் மிஸ்டேக் நடக்குது, இல்ல இவிஎம் ரூம்குள்ள வைக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதையும் தாண்டி நேரடியாக வெளிப்படையாகவே கண்டுபிடிக்க முடியும் என்ற நிலையில் கூட இவ்வளவு பெரிய ஒரு மோசடி பண்ணிருக்காங்க. எப்படி எல்லாம் இவங்க மோசடி பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்னால எப்படி யூகிக்க முடியுதுன்னா, பொதுவாகவே நம்ம ஓட்டு போடும் போது நம்ம கையில மை வச்சிருவாங்க.
அப்ப மை வச்ச பிறகுதான் நம்ம ஓட்டு போடுவோம். அந்த மை வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் அழியாது. அப்ப ஒண்ணு ஒரே ஆளு பல பூத்துகள்ல ஓட்டு போட்டிருக்கிறாருன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப அந்த மைய அழிப்பதற்கான அந்த ஒரு ஒரு லிக்யூடை அவங்க தயார் பண்ணியிருக்கணும். அவங்களையே வந்துட்டு ஒரு ஊர் மாநிலத்திலுமே பலாயிரம் வாக்காளர்களை கூட்டிட்டு போய் இறக்கியிருக்கணும் பிஜேபி. அவங்கள ஒவ்வொரு பூத்துலயும் ஓட்டு போட வச்சு அதன் மூலமாக ஓட்டோட எண்ணிக்கை கூட்டியிருக்கலாம். ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல 5 தொகுதி தான் இருக்கு. அதுக்கு 5 கட்ட தேர்தல் நடத்துறாங்க. ஒரே கட்டமா நடத்தக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய மாநிலங்கள்லாம் 7 கட்டமா நடத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்திற்கும் போலி வாக்காளர்களை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சுச்சா பிஜேபி அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. 2வது சந்தேகம் என்ன வருது அப்படின்னா 5 மணிக்கு டு அந்த 7 மணிக்குள்ளதான் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை கூடுதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு அம்பலப்படுத்தி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதை ஒப்புக்கொண்டாங்க. 5 மணிக்கு ஒரு அப்ராபியேட்டா ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில சொல்லும் போது 7-8% அதிகமாக சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சுங்கன்னு கேட்கும்போது 5 மணிக்கு மேல போட்ட ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால கூடிடுச்சு. மகாராஷ்டிராவில் எடுத்தீங்கன்னா 75 லட்சம் பேர் 5 மணிக்கு மேல ஓட்டு போட்டாங்கன்றாங்க. இப்ப 5 மணிக்கு மேல ஓட்டு போட்டாங்கன்னா 5 மணி ஆயிடுச்சுனாவே டோக்கன் கொடுத்துடணும். அங்க காம்பவுண்டுக்குள்ள நிக்கிற வரிசையா நிக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுவும் கடைசி நபருக்கு 1வது டோக்கன் கொடுப்பாங்க. அதுல இருந்து அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க, கூட்டிகிட்டே வருவாங்க. முன்னாடி 500 பேர் நிக்கிறாங்கன்னா 500 டோக்கன் தான் முதல் ஆளுக்கு வரும். ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா 1வது டோக்கனை முதல் ஆளுக்கே கொடுத்துட்டீங்கன்னா கடைசி டோக்கன் எவ்வளவு கொடுத்தோன்றது தெரியாது. அப்போ இன்னும் 4-5 பேர் வந்து இணைஞ்சாங்கன்னா எங்களுக்கு டோக்கன் வரல, எங்களுக்கு டோக்கன் வரலன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்றதாண்டி தான் கடைசியில இருந்து 1வது டோக்கன் கொடுக்கணும். அந்த டோக்கனை காட்டுங்கயா, எவ்வளவு டோக்கன் கொடுத்தீங்கன்னு கேட்டா அதை கொடுக்க மாட்டாங்க. சரி சிசிடிவி வச்சிருப்பீங்கல்ல ஓட்டு போட்டத, அந்த சிசிடிவியை காட்டுங்க. அதுவும் எல்லாத்தையும் கேட்கலாம். 5 மணிக்கு மேல போட்டதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது உடனடியாக எலக்ட்ரானிக் டேட்டாவையும் கொடுக்க மாட்டோம், சிசிடிவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டோட ஒப்புதலோட தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எதற்காக இப்படி கிரியேட் பண்ணணும்? அப்ப ராகுல் காந்தி கிட்ட ஆதாரமே இல்ல. வெளிப்படையாக வாய்மொழியில வைச்ச குற்றச்சாட்டு தான் நம்மை போல. அப்ப வாய்மொழியில் வச்ச குற்றச்சாட்டுக்கே அவங்க சிசிடிவி தர முடியாதுன்னு ரூல்ஸை மாத்துறாங்கன்னா இதே ஆதாரத்தை அப்போ ஒரு காட்டியிருந்த நிலைமை என்ன இருக்கும்? அப்போ 5 மணிக்கு மேல வாக்குச்சாவடியில் இருந்த தேர்தல் அதிகாரிகளே இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டாங்களா? இது 2வது கேள்வி எனக்கு வருது. அப்ப இது அவங்களால மட்டுமே சாத்தியமாகுமா? அப்ப ஒரு குறிப்பிட்ட பூத்துகளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்களையுமே விலை பேசி வாங்கி அவங்க மூலமாக இந்த ஓட்டுகளை தேர்தல் ஆணையம் போட்டுச்சா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது. 3வதாக என்ன பண்ணிருக்கலாம்னா இவிஎம்ஐ ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போன பிறகு இது போன்ற வாக்காளர்களுடைய ஓட்டுகளை எல்லாம் போட வச்சாங்களா? அதாவது ஓட்டுகளுடைய எண்ணிக்கையை கூட்ட வச்சாங்களா? அப்படின்ற ஒரு டவுட் வருது. இந்த 3 டவுட்டுகளையும் கிளியர் பண்ண வேண்டிய கடமை என்பது தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்கு. இப்ப மை போட்டு அதை மை அழிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக 5 மணிக்கு மேல உள்ள இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் பூத் ஏஜென்ட்களுமே இந்த ஓட்டை வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழாம இல்ல. ஏன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அதை கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க ஓட்டு வட இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல 2024 தேர்தல்ல ஓட்டு போடக்கூடாது, முஸ்லிம்கள் யாரெல்லாம் வர்றாங்களோ, தலித்துகள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களை எல்லாம் ஓட்டு போட விடாம போலீஸுக்கு தடுக்கக்கூடிய அந்த லஞ்சம் கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய். ஒரு போலீஸுக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்ததுனால அந்த போலீஸ் துப்பாக்கியை காட்டி ஓட்டு போட வரக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லிம் தெருக்குள்ள நுழைஞ்சு துப்பாக்கி காட்டி பெண்களை எல்லாம் விரட்டியதை பார்த்தோமா இல்லையா? இன்னும் வீடியோ காட்சிகள் இருக்குல்ல. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கே ஒரு போலீஸே மாறுறான் அப்படின்னா பூத் ஏஜென்ட் எல்லாம் ஒரு 50 ரூபா கொடுத்தா மாறிட மாட்டானா? அவனுக்கு ஒரு சாராய பாட்டில் வாங்கி கொடுத்தா மாறிட மாட்டானா? அவன் எந்த கட்சியா இருந்தா என்ன இருக்கு? அப்ப இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் பண்ணி இன்னைக்கு படுகொலியை தள்ளிட்டாங்க. எனக்கு என்ன அச்சம் வருது அப்படின்னா ஹிட்லர், முசோலினி போன்றவர்களை காட்டிலும் இது மிக மோசமான சர்வாதிகாரமோ அப்படி ஒரு நிலையை எல்லாமே பாருங்களேன். நீதிபதிகள் சிலர் இன்னைக்கு மோடிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவா மாறிடுச்சு. காவல்துறை அதிகாரிகளும் மாறிட்டாங்க. ராணுவத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாமே இப்படி மாறி போன பிறகு இந்த நாட்டுல என்ன ஒரு ஜனநாயகம் சொல்லி நம்மளால காட்ட முடியும்? ஒரு ஜனநாயக நாடுன்னு எப்படி போற்ற முடியும்? அடுத்து எதிர்க்கட்சிகள் இனி ஆளவே முடியாதா? பார்லிமெண்ட்ல இப்ப கூட ஆபரேஷன் சிந்தூர் டிபேட்ல அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. நாங்க வந்து இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நீங்க எதிர்க்கட்சி தான் அப்படின்னாரு. அப்ப எந்த அடிப்படையில அவரால் அது சொல்ல முடியுது அப்படின்றதெல்லாம் இப்ப நம்மளுக்கு பதில் கிடைக்குது. எங்க கிட்ட தேர்தல் ஆணையம் இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஃபேக் ஓட்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக வெற்றி பெறுவோம்.
அதன் மூலமாக உங்களால எந்த காலத்திலயுமே ஆட்சிக்கு வர முடியாது என்ற அடிப்படையில் தான் அமித்ஷா அப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் பேசுறாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாமே இல்லை. இப்போ இந்த ஆதாரங்களின் அடிப்படையில வந்து அவசரப்பட்டு பிஜேபி மேலயும், எலக்ஷன் கமிஷன் மேலயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த பூத் லிஸ்ட் வரும்போது சில நேரங்கள்ல இந்த வார்டுல இருக்கிறவங்க வேற ஒரு வாக்குச்சாவடியில ஓட்டு போட வேண்டிய அவசியம் வரும். அது மாறி வரும் சில நேரங்கள்ல. அந்த மாதிரியான ஒரு ஒரு தனிநபர் அல்லது ஏதாவது ஒரு ஊழியருடைய தவறா கூட இருக்கலாம்ல. அது எப்படி பிஜேபி தான் பண்ணுச்சு அப்படின்ட்டு சொல்றீங்க? அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. இப்போ நீங்க சொல்ற அந்த காரணங்கள்லாம் எப்படி நடக்கலாம் தெரியுமா? ஹவுஸ் வந்து நம்பர் 0ன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி காட்டினாரு. அதே மாதிரி ஹேஷ்டேக் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே போல ஹைஃபண்ட் இருக்குன்னாரு. இது வந்து தேர்தல் அதிகாரி பண்ண தவறுனால வரலாம். டைப் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு அமுக்கிட்டாரு அப்படின்னா 0 ஆகும். ஆனா போட்டோவும் இதுவும் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அத வச்சு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி மேனுவல் எரர் வந்து வரலாம். ஆனா அது 11,000, 20,000, 30,000, 1,00,000 வரைக்கும் அது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வருமா அப்படின்றதுதான் இன்னைக்கு எழக்கூடிய கேள்வி. ஒரே நபர் ஒவ்வொரு பூத்துலயும் போய் ஓட்டு போட்டிருக்கிறார். ஒரே நபர் ஒரு தொகுதியில் மட்டும் ஓட்டு போடல, ஒரு மாநிலத்தில் மட்டும் ஓட்டு போடல, 3 மாநிலத்திற்கு போய் ஓட்டு போட்டிருக்கிறார். எப்படி சாத்தியம்? இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர்ன்ற பேர்ல தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க. 65 லட்சம் பேரை நீக்கிட்டோன்றாங்க. ஜனவரியில தான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணாங்க. 2025 ஜனவரியில. அப்போ நீக்காத 65 லட்சம் பேர் இப்ப மட்டும் எப்படி நீக்கப்பட்டாங்க. அப்ப இவங்க எப்படி அந்த எஸ்ஐஆர் நடத்துனாங்கன்றத பீகாரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரான அஜித் அஞ்சும் வீடியோவே வெளியிட்டாரு. தங்களுக்கு தாங்களே வந்து ஃபார்ம ஃபில் பண்றாங்க. மக்கள் கிட்ட யார்ட்டுமே ஃபார்ம குடுக்கவே இல்ல. இவங்களா ஃபில் பண்றாங்க. இவங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள மட்டும் தவிர்த்துக்கிட்டு மத்தவங்கள ஓட்டெல்லாம் ஃபில் பண்றாங்க. அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா? தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய ஓட்டே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த விளக்கம் என்ன? ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்ட தேஜஸ்வியோட ஓட்டையும் இவங்க நீக்குறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்ற போல இருக்கு. ஒரு நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் குடுக்குறாங்க. இன்னைக்கு வெளியான நியூஸ் என்னன்னா, ட்ரம்புக்கு இருப்பிடச் சான்றிதழ் வந்து பீகார்ல குடுத்திருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துல போய் என்ன சொல்லுது? ஆதார ஏற்றுக்கொள்ள முடியாது, ரேஷன் கார்ட ஏற்றுக்கொள்ள முடியாது, வோட்டர் லிஸ்ட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஃபேக்க உருவாக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா வந்துட்டு இருப்பிடச் சான்றிதழ ஏற்றுக்கொள்ளலாம்னு இருக்கும்போது, ட்ரம்புக்கு இருப்பிடச் சான்றிதழ் ஏற்றுக்கொள்வீங்களா? நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் ஏற்றுக்கொள்வீங்களா? அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் அத்தனையுமே அவங்க வந்து திட்டமிட்டு பல பேரை நீக்கணும். புதிய வாக்காளர்களை சேர்க்கணும். இப்ப வாக்காளர் பட்டியல் வந்து உங்களுக்கு இருப்பதனால தான் ராகுல் காந்தியால உங்களால அப்படி கண்டுபிடிக்க முடியுது. இன்னைக்கு எஸ்ஐஆர் கடைசி நேரத்துல வந்து எடுத்துட்டு ஒரு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் ரோல வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல. அதுல தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிராஃப்ட்ட வச்சு நாங்க முறைகேட பண்ணியிருக்கோமா இல்லையான்றத நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்கன்னு குடுக்குறாங்க. 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி வெறுமன ஒரு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே எடுத்ததே 6 மாசத்துக்கு போச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே 7 அடி உயர பேப்பர் வந்துச்சு அப்படின்றாரு. 8 கோடி வாக்காளர் ஒரு மாநில வாக்காளர்கள் அத்தனை பேரையுமே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இறந்தவர்கள் நீக்கின ஒரு பட்டியல் நீங்க சொல்றீங்க. புலம்பெயர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல வந்து சொல்றீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில இவங்க வாக்காளர் வச்சிருக்கிறாங்க, அடையாள அட்டை வச்சிருக்காங்க, நீக்கிறதா ஒரு பட்டியல் சொல்றீங்க. மொத்தம் 65 லட்சம் பேருன்னு சொல்றீங்கல்ல. அந்த 65 லட்சம் பேருடைய பட்டியல குடுத்திருக்கணுமா இல்லையா? 8 கோடி பேர பார்ப்பத விட 65 லட்சம் பேர்ல 1, 2 பேர கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த 65 லட்சம் பேர் பட்டியலை தேர்தல் ஆணையம் குடுக்க மாட்டேங்குது. அதுக்கு உச்சநீதிமன்றத்துல தனியாக ஏடிஆர் ஒரு பெட்டிஷன போட்டு அதற்கு வந்து பதில் குடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எந்த முறையிலெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய எளிய வகை இருக்குதோ அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் மறைக்குது. இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது பயம் இல்ல. இல்ல ஒரு கிளரிக்கல் எரர் இது, மேனுவல் எரர் இது அப்படின்னா, ஈஸியாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்திடலாமே. ராணுவமே இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பதில் குடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப ராணுவ அதிகாரி பிரஸ் மீட் குடுக்கக் கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்கும்போதே அது மீறப்படுது. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீங்க பாருங்க, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையம், அவங்களுடைய Facebook பக்கத்துல, ட்விட்டர் பக்கத்துல ராகுல் காந்தியுடைய கருத்து மிஸ்லீடிங்ன்னு ஒரு போட்டோ வெளியாகுது. கர்நாடகால வெளியாகுது, தமிழ்நாட்டுல வெளியாகுது. எல்லா மாநில தேர்தல் ஆணையத்துடைய அபிஷியல் பக்கத்திலேயும் இது வெளியிட வேண்டிய தேவை என்ன? அவர் கர்நாடகால மட்டும் தானே வெளியிட்டாரு. கர்நாடகத்துடைய அந்த தேர்தல் ஆணையர் வெளியிடலாம், இல்ல தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிடலாம். மிஸ்லீடிங்னு சொல்லிட்டு. ஏன் எல்லா தேர்தல் ஆணையர்களுடைய பக்கத்திலும் வெளியாகுது? அப்ப எது உங்களுக்கு அச்சத்தை குடுக்குது? அப்ப இந்த அளவுக்கு ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்தணும், அவர அவமானப்படுத்தணும், அவருடைய கருத்து போகக்கூடாது. அவர் வந்து சரியாக பேசலன்னு சொல்லி மெனக்கெடக்கூடிய தேர்தல் ஆணையம், தன்னுடைய எலக்ட்ரானிக் டேட்டா வச்சு, ஒரு செகண்ட்ல வந்துட்டு அந்த போட்டோ, இது ஃபோர்ஜரி போட்டோன்னு 4 தடத்துல காமிச்சிருக்காரு ராகுல் காந்தி.
ஆனா உண்மையிலே பாருங்க அப்படி எதுவுமே இல்ல. நீங்க பாருங்க அவர் அவங்க வீட்ல தான் இருக்கிறாரு. இவர் வந்து பீர் ஃபேக்டரில 60 பேர் இருக்காங்கன்றாங்க. 48 பேர், 68 பேர், 80 வாக்காளர்கள். ஒரு அறையில 80 வாக்காளர் இருக்கிறாங்க. பீர் ஃபேக்டரில 68 வாக்காளர் இருக்கிறாங்கன்றாரு. அங்க பாருங்க 68 வாக்காளர் இருக்கிறாங்க. ஒரு அறையிலேயே 10 100 வாக்காளர் இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி ஆதாரத்த காட்ட வேண்டியது தானே? தேர்தல் ஆணையம் காட்ட வேண்டியது தானே? ராகுல் காந்தி காட்டிய போட்டோக்கள் எல்லாம் ஃபேக்குங்க. இதா இருக்குங்க ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி காட்டலாம்ல. 1 செகண்ட் ஆகாது. எலக்ட்ரானிக் டேட்டாவை குடுத்தால் 1 செகண்ட் ஆகாது. ஏன் காட்டல? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? மகாராஷ்டிராவ போய் அழிக்கிறாங்க, ராஜஸ்தான் அழிக்கிறாங்க, பீகார போய் அழிக்கிறாங்க. ஏன் அழிக்கணும்? அப்ப எலக்ட்ரானிக் டேட்டாவும் குடுக்க மாட்டீங்க, சிசிடிவி கேமராவும் குடுக்க மாட்டீங்க. டேட்டாவையும் அழிப்பீங்க அப்படின்னாவே இங்க குற்றவாளி யாருன்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இங்க வந்துட்டு பிஜேபிக்கு மீது தவறு இல்ல, தேர்தல் ஆணையத்தின் மீது தவறு இல்லன்னு சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்துடைய அந்த அதிகாரி, அவர் வந்துட்டு அருண் கோயல் திடீர்னு ராஜினாமா பண்றாரு. தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி மார்ச் மாசம் வந்து ராஜினாமா பண்றாரு. திடீர்னு 2 பேர போடுறாங்க தேர்தல் ஆணையர்களாக. அவர் ஒருத்தர் யாருன்னா அமித்ஷாவுடைய அந்த மினிஸ்ட்ரி கீழ வேலை பார்த்த ஒரு செயலாளர். இன்னொருத்தர் யாருன்னு கேட்டோம்னா, நான் நிதின் கட்கரி கீழ வேலை பார்த்த ஒரு மினிஸ்ட்ரி கீழ வேலை பார்த்த ஒரு செயலாளர். 2 பேரையும் தேர்தல் ஆணையர்களா போடுறாங்க. அப்போ அந்த ராஜினாமா பண்ண அந்த அதிகாரிக்கு ஒரு வெளிநாட்டுல ஒரு இந்தியன் அம்பாசிடர் ஒரு பதவி என்பது குடுக்கப்படுது. என்ன காரணமே சொல்லாம தேர்தல வச்சுக்கிட்டு என்னுடைய பெர்சனல் ரீசனுக்காக நான் ராஜினாமா பண்றேன்னு ஒருத்தர் போறாருனாவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போவியான்னு கேட்கணும். நோட்டீஸ் பீரியட் சாதாரண எம்ப்ளாய்க்குலாம் நோட்டீஸ் பீரியட் குடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இல்லையா அது? அப்போ ஒருத்தர் போறாருன்னா, அவர் வந்து ஒண்ணு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லன்னா அவர் கண்டுகொள்ளாம விட்டுறணும்ல. ஆனா ஒரு வெளிநாட்டுடைய இந்தியன் அம்பாசிடர் பதவி அவர் குடுக்குறாங்க. அப்போ இவர் சொல்லி பிஜேபி சொல்லி தான் அவர் பதவி விலகுகிறார். அவர் விலகுனதுனால இந்த 2 பேர போட்டு இவ்வளவு தூரத்திற்கு முறைகேடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இது சாதாரணமாக வெறுமனே டெல்லி தலைமை தேர்தல் ஆணையர்களை மட்டும் குறி சொல்ல முடியாது. வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சாதாரண பூத் ஏஜென்ட்கள் இருந்து அத்தனை பேருமே இதுல குற்றவாளி. தலைமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர்ல இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள், பூத் ஏஜென்ட்டுகள், அதாவது பூத் ஏஜென்ட்ல கட்சியோட ஏஜென்ட் சொல்லல. தேர்தல் ஆணையத்துடைய பூத் ஏஜென்ட்டுகள். அவங்க தான் வந்துட்டு வாக்காளர் பட்டியல் சரி பார்த்து அப்லோட் பண்றவங்க. அவங்க எல்லாருமே இதுல கூட்டு களவாணிகள். இப்ப இதுல யாராவது நேர்மையான நபர்கள் வெளிவந்து அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா மட்டும்தான் உண்மை வெளிவரும். எப்படி சத்யபால் மாலிக் சொன்னார்ல, புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது மோடி பேசாத அமைதியாருன்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு விசில் ப்ளோவரா மாறினார்ல, அது போல ஒரு விசில் ப்ளோயர் இதுல உருவானாருன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக சிக்கும். இப்பவே சிக்கிட்டாங்க. இனி மக்களுடைய புரட்சி ஏற்பட்டு விடுமோன்ற அச்சம் இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுடைய புரட்சி ஏற்படாது. அந்த புரட்சியை நோக்கி இவங்க தள்ளிருவாங்களோன்ற அச்சம் இன்னைக்கு எல்லோருக்குமே எழுந்திருக்கு. அதற்கு முழு காரணமே பிஜேபி தான். பிஜேபியோட ஏவல் நாயாக தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்றது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.